everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். ஸோ இன்னைக்கு மெனுவில் வந்து வாழைப்பூ வாங்கியிருக்கேன். ஸோ அதான் ரெடியாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி லேயராக இருக்கும். அதை எடுத்து பார்த்தா உள்ளே வந்து அந்த சின்ன சின்ன இது இருக்கும், வாழைப்பூவோட ஃப்ளோரட்ஸு. அதை வந்து நம்ம ஆஞ்சு போடணும். ஸோ ஆயத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரித்து பார்த்தேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இந்த குண்டாக இருக்கிறத வந்து எடுத்து போட்டுடணும். அண்ட் இந்த வெளியில் இருக்கிற ஒரு சின்ன தோல் இருக்கும், அதையும் எடுத்து விடணும். அப்புறம் இதை பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் போடணும். ஏன் மோரில் போடணுன்னா இது கருக்காது இருக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. சில வாழைப்பூ வந்து கசக்கும். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி விட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும் இந்த குக் பண்ணதை. ஒரு சின்ன பீஸ் வாயில் போட்டிருந்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இது சரியா இல்லை அப்படின்னு. வாழைப்பூவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ். ஸோ ரிச் இன் பொட்டாசியம், அப்புறம் ஹை இன் டயட்ரி ஃபைபர். ஸோ நம்ம வந்து ஒரு சென்சிபிள் டயட் ஃபாலோ பண்ணால் நம்ம கட் ஹெல்த்தை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுவும் சவுத் இந்தியன் வெஜிடபிள்ஸில், வெஜிடேரியன் ஃபுட்டில் நிறைய ஃபைபர் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம இண்டிஜினஸ் வெஜிடபிள்ஸ். இந்த மாங்காய், தேங்காய், அப்புறம் வாழைப்பூ, பலாப்பழம், இதெல்லாம் நமக்கு காமனாக வர சவுத் இந்தியன் வெஜிடபிள்ஸில் இது ரொம்ப காமன். பட் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணறதில்லை. இது சிரமம், இந்த ஆஞ்சு போடுறதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும், டைம் ஆகும்னு. இது வந்து லிஸ்ட்லேயே இருக்காது, மார்க்கெட் லிஸ்ட்டில். ஸோ எப்போவுமே கேரட்டு, பீன்ஸு, பூஷணிக்காய் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ணும். பட் இந்த இண்டிஜினஸ் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், நமக்கு யூனிக்காக இருக்கிற வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டா சென்சிபிள் டயட் ஃபாலோ பண்ணால் நம்ம கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். கட் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபேக்டர் இன் ஓவரால் ஹெல்த். இது அப்புறம் ஆஞ்சப்புறம் நான் காட்டுறேன். ஸோ நம்ம வாழைப்பூக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு அடிஷன் என்னன்னா தேங்காய். ஸோ தேங்காய் என்னென்னா உடைச்சி பார்த்து இந்த இளநீரை வந்து வேஸ்ட் பண்ணாத கலெக்ட் பண்ணி வச்சு குடிக்கணும். ஸோ தேங்காய் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஏலகிரியில் சிலப்போ வந்து ஒன்றுமே இருக்காது, உள்ள ஒரு மாதிரி பொள்ளையாக இருக்கும். பிகாஸ் தேங்காய் இங்கே கொஞ்சம் இதுதான் கிடைக்கிறது, நல்ல தேங்காய் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி தேங்காயை நல்லா துருவி அந்த வாழைப்பூவில் போட்டு ஆட் பண்ணிடனா அடிஷ்னல் ரிச் ஃபைபர் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஸ்லிட் க்ரீன் சில்லிஸ் போட்டால். இதெல்லாம் பண்ணி விட்டு அப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃப்ரெஷ் வாட்டரில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு ஒரு 7-8 மினிட்ஸ் ஆகும். அப்படித்தான், அந்த மோர் தண்ணியிலே வேக வைக்கக்கூடாது. ஃப்ரெஷ் வாட்டரில் வேக வச்சு இந்த மாதிரி தண்ணி வத்துற வரைக்கும், இந்த தண்ணியெல்லாம் கொட்டவே கூடாது. தண்ணி வத்துற வரைக்கும் இந்த மாதிரி. இது கொஞ்சம் எப்போவுமே சக்கையாக தான் இருக்கும், பிகாஸ் அது ரிச் இன் ஃபைபர். ஸோ இப்படி தான் இருக்கும் அது. அதில் நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் துருவினதை போட்டேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் க்ரீன் சில்லி ஒன்று. இது வந்து ஓலன், இதோட ரெசிபி நிறைய இருக்குது. அதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் விட்டால் போகிறோம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால், தேங்காய் இதெல்லாம் வந்து நல்ல அடிஷன்ஸ் டு அவர் மெனு. ஸோ இது வந்து டெய்லி இந்த மாதிரி யோசித்து கொஞ்சம் கான்ஷியஸாக ஃபைபர், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக ஒரு சென்சிபிள் டயட்டாக ஃபாலோ பண்ணால் நமக்கு ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ண ஈஸியாக முடியும். ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிள் லஞ்ச் என்னன்னா வாழைப்பூ பொரியல், ஓலன், வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸ் எல்லாம் போட்டு, அண்ட் பொட்டேட்டோ ரோஸ்ட்டு, சுட சுட சாதம், அண்ட் ஒரு கூட்டு இருக்குது, அது சுட பண்ணி வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது, கொண்டு வரணும். அது வந்து பாசிப்பருப்பு, முருங்கைக்காய் அண்ட் பலாக்கொட்டை போட்டு ஒரு கூட்டு. சும்மா என்ன இருந்ததோ அதை போட்டு நான் பண்ணியிருக்கேன். சூடாயிருக்கு, கொண்டு வரணும். ஸோ தயிர் அண்ட் மாம்பழம் வீட்டில் காய்ச்சது, அண்ட் சக்கை வரட்டி, சக்கை பிரதமன் பாயசம். ஸோ இந்த சக்கை வரட்டி ரெடியாக நான் எப்போவுமே பண்ணி வச்சுருப்பேன். அது இருந்ததுன்னா வெறும் தேங்காய் பாலை விட்டு ஒரு பிளெண்ட் பண்ணால் போகிறோம் சக்கை பாயசம் மாதிரி. அப்படி சக்கை பாயசம் உங்களுக்கு தேங்காய் பால்லாம் எடுக்க முடியலன்னா இதை வந்து பாலோட நல்லா ஒரு பீட் பண்ணேன்னா மில்க் ஷேக் மாதிரியும் குடிக்கலாம். ஸோ சிம்பிள் ஃபுட்னால் அது ஹெல்த்தியாக இருக்காதுன்னே கிடையாது. சிம்பிள் ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா கம்மி டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பட் குவாலிட்டியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மீல்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து வீட்டில் ஹோம் குக் மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கிளட்டர் வந்து எப்படி செய்கிறதுன்னு 6 முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம் நம்ம. இம்பல்ஸ் பையிங், அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் வந்து காம்படிஷன் அண்ட் போர்டம், சென்டிமெண்ட் அண்ட் ஆப்ளிகேஷன், இந்த மாதிரி. ஸோ எல்லா 6ம் வந்து அப்ளை ஆகுது வந்து ஒரு ஏரியா ஆஃப் அவர் ஹவுஸ் வந்து என்னன்னா வார்ட்ரோப் தான். ஸோ இதில் வந்து இம்பல்ஸ் பையிங்கும் வரும். திடீர்னு சட்டுன்னு பார்த்துட்டே இருந்தோம், அந்த சாரி நல்லா இருக்குன்னுட்டு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிராண்ட் ப்ரமோஷன்ஸ், அப்புறம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ், கிளியரன்ஸ் சேல், இந்த மாதிரி நிறைய வர்த்தனால நமக்கு நேச்சுரலாக ஒரு டெம்டேஷன் வரும் ஏதாவது வாங்கலான்னு. அப்புறம் ஆப்ளிகேஷன், அவள் வாங்கி கொடுத்தா சாரி நம்ம திருப்பி அதே மாதிரி சாரி வாங்கணும், இல்லைன்னா அவள் கொடுத்த சாரி பிடிக்கல நம்ம கொடுத்துட்டோம் திருப்பி ஏதாவது வாங்கி அவளுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ளிகேஷனில் நிறைய வரும். அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, ஆப்ளிகேஷன் ஆச்சு, இம்பல்ஸ் ஆச்சு, சென்டிமெண்ட்டில் நிறைய சேர்ந்து போகும். இது சின்ன வயசுல ஃபஸ்ட்டு வாங்கின புடவை, அதுக்கப்புறம் இந்த ஒகேஷனுக்கு வாங்கினது, அந்த ஒகேஷனுக்கு வாங்கினது, இவா கொடுத்தது அவா கொடுத்ததுன்னு சென்டிமெண்ட்லாம் நிறைய செலக்ட் பண்ணி இது பண்ணி அக்யூமுலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து போர்டம்னால எங்கேயோ ஷாப்பிங் போகலான்னு போனேன், போர் அடிச்சு 4 புடவையை வாங்கினேன், இல்லைன்னா 1 வாங்கினேன்னு போனேன் 5 வாங்கினேன், இந்த மாதிரி நிறைய வரும். இதில் தப்பே கிடையாது. பிகாஸ் நம்ம இந்தியன் கான்டெக்ட்ஸில் வந்து நம்மளோட டெக்ஸ்டைல்ஸ், நம்மளோட கலர் காம்பினேஷன்ஸ், நம்ம டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபேமஸான டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் கிடைக்கும். காட்டன், சில்க் காட்டன், சில்க் அண்ட் ஹேண்ட்லூம் அலோன், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் அண்ட் இது. அப்புறம் வீவர்ஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். அந்த க்ரியேட்டிவ் ஆர்ட்டை கொண்டு வந்து ஒரு புடவையும் உருவாக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நம்ம வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், பட் ரொம்ப வாங்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி சேர்க்க பிடிக்காதுன்னு. பட் எங்கள் ஃபேமிலியிலேயே நிறைய பேர்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவள் வார்ட்ரோப் எல்லாம் பார்த்தா தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காட்டன் சாரீஸ் தனியாக ஒரு வார்ட்ரோப், அப்புறம் சில்க் காட்டன், சிந்தட்டிக், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ப்ளவுஸ் எல்லாம் அதோடையே வச்சு, பாவாடையெல்லாம் அதோடையே வச்சு எல்லாம், இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துடும். எதை எடுத்து உடுத்திக்கிறது, எதை பார்க்குறது, எதை விடுறது, அந்த மாதிரி ரொம்ப இது வரதுனால நான் வந்து எப்போவுமே என்னோடய வார்ட்ரோப் வந்து மினிமலாக தான் வச்சுருக்கேன். ஒரு 25 புடவை தான் இருக்கும் அட் அ டைம். அதுக்கு மேலே சேர்ந்ததுன்னா ஒரு 4 புடவை கொடுத்துவேன் உடனே. ஸோ எனக்கு வந்து இந்த என்ன உடுத்திக்கிறது, என்ன உடுத்தின்னு போகிறது, இது உடுத்தின்றாச்சு, அந்த மாதிரி ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே வராது. சீக்கிரம் டிசைட் பண்ணிடுவேன். டெசிஷன் ஃபெட்டிக்ங்கிறது கிடையாது என்னோட இதில். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் யார் லார்ஜ் வார்ட்ரோப்ஸ் வச்சுன்னு இருக்காளோ, கலெக்ட் பண்ணி வச்சுன்னு இருக்காளோ, என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயந்தான். பட் லைஃப் ஈஸியாக போகணும், லைஃப் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாக்கி இருக்கணும், ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும்னா கேப்சூல் வார்ட்ரோப், மினிமம் வார்ட்ரோப் பெஸ்ட் ஐடியா என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்னொரு ஏரியா நம்ம கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிறது வந்து நம்ம என்ட்ரன்ஸ். எப்போவுமே நம்ம என்ட்ரு பண்ணுற ஏரியா வந்து ஃப்ரீ ஃப்ரம் கிளட்டராக இருக்கணும். சில பேர் நிறைய சாமான் அங்கே வச்சுட்டுருப்பா, போகிறத ஈஸியாக எடுத்துக்கலாம், வந்தோடனே அங்கே வைக்கிறது, அந்த மாதிரி அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பிகாஸ் என்ட்ரன்ஸ் வே ஃப்ரீயாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். ஸோ இந்த ஒரு பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வீடை என்ட்ரு பண்ணுறதுக்கே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா அமைதியாக இருக்கும். ஸோ ப்ரையாரிட்டி 1 எக்ஸசைஸ் அண்ட் டயட் ஃபார் குட் ஹெல்த். அப்புறம் தான் பாக்கியெல்லாம் வரும். அண்ட் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும். கிளட்டர் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 5-6 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். மினிமலிசம் மைண்ட் செட் ஸ்லோவாக ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தால் சிம்பிள் ஈஸி லைஃப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்புறம் நமக்கே தோணும், இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ சேர்த்து வச்சோம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.